ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. ஆஃபியஸ் ஹார்ட் பிரின்ஸஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அன் எஃப்எஃப். ஸோ யாரும் இதுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. ஓகேடா, ஹெட்செட் போட்டுக்கோங்க, பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லாஸ்ட் எபிசோடு இதோட எண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ ஜேகேவும் நீங்களும் சோபினை பார்க்குறதுக்காண்டி போயிருப்பீங்க. அங்கே சோபின் வேறு பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்திருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ ஜேகே அவனை போட்டு அடிச்சிருப்பான். வெளில உட்காந்து அழுதுட்ருப்பீங்க. ஓகேடா, இப்போ கண்டினியூ பண்ணலாம். முடிச்சிட்டியாடி? முடிச்சிட்டியா? ஜேகே அண்ணா, இப்போ ஏன் இதெல்லாம் விடுங்க, நான் மறந்துடுவேன்னு. நான் மறந்துடுவேன். முடிச்சிட்டியாடி? ஜேகே அண்ணன்லாம் வேண்டாம், ஜேகேனை கூப்பிடு. ஜேகேன்னு கூப்பிடு. சரி ஜேகே, விடுங்க. இது ஒரு பேட் ட்ரீமாக நான் நினச்சிக்கிறேன். சரிடி, என்ன பண்ணலான்ருக்க? என்னடி பண்ண போகிற? இல்லை, நான் அம்மாவோட இங்கே இருந்துக்கிறேன். இங்கேயே. ஓ, இங்கே வாடி. சரிடி, இருந்துக்கோ. என்ன, நான் கிளம்புறேன். மச்சான் நான் இல்லாமல் இருக்க மாட்டான். நான் கிளம்புறேன். நீங்கள் கிளம்புங்க அண்ணா. நல்லபடியாக பார்த்து போங்க. என்ன, பார்த்து போங்க அப்படின்னு ஜெயிக்கி கிளம்பிடுறான். மேன்ஷனுக்கும் வந்து ரீச் ஆகிட்டான். என்ன மச்சான், மிஸ்ஸு மயிறு பண்ணியா? மிஸ்ஸு மயிறு மயிரே நல்லா மிஸ் பண்ணல. என்ன, ஜாலியாக இருந்தேன். அட்டா மாதிரி நசன்னு ஒட்டிகிட்டு இருப்பல்ல, இல்லாமல் ஜாலியாக இருந்தேன். ஓ, ஜாலியா? சரிடா மச்சான். சரி. அப்போ ஜேகேவோட பின்னாடி இருந்து நீங்கள் அப்படியே வர்றீங்க. என்ன மச்சான்? என்ன கையோடு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன். அப்போ நீங்கள் வீயை பார்த்து உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் போயிடுறேன். ஓ, பிடிக்கலன்னா போயிடுவியாடி? நான் போயிடுறேன். பிடிக்கலடி, போயிடுண்ணே. போயிடு. எனக்கு ஒரு மச்சானுக்கு நடுவில் யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. போயிடுறி. அவ ஜேகே மச்சான் விளையாட்டுக்கு ஒரு அளவு மாதிரி இருக்குண்ணே. நீ உள்ளே போ அப்படின்னு ஜேகே சொல்கிறான். தான் நீ உள்ளே போயிடுவியாடி? உள்ளே போயிடுவியா? ஜேகேண்ணா வேண்டாம், நான் திரும்பி போயிடுறேன். அம்மாவை கூட்டிகிட்டு நான் திரும்பி போயிடுறேன். ஓ, உங்கள் ஆத்தாக்காரியோர் இருந்திருக்காளா என்ன? கூப்பிடுறி பார்ப்போம். இந்த மாதிரி இருக்காளா உங்கள் அப்பனை மாதிரி இருக்காளான்னு? எங்கள் அப்பா மாதிரி எப்படி இருப்பாங்க? அவங்களோட சைல்டு தான் அம்மா மாதிரி அப்பா மாதிரி இருப்பாங்க. எங்கள் அம்மா அவங்களோட அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. ஓ, தத்துவமாயிரு. தத்துவமாயிரு. சரியுண்டி, பொத்து. என்ன பொத்து மச்சான்? இங்கே பாரு மச்சான், காண்டு மயிலில் வந்துட்டுருக்கேன். நீ சும்மா அவளை போட்டு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காது. என்ன, ஓ, அவளுக்காக இப்போ என்ன எதிர்த்து பேசுகிற? நடக்கட்டும்டா, நடக்கட்டும். நடக்கட்டும். என்ன வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. அவங்க அத்தாலையும் இவளையும் நீயே வச்சுக்கோ. என்ன வச்சுக்கோ மச்சான். இங்கே ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு என்கிட்ட கேட்காத மச்சான், என்கிட்ட கேட்டா நீ கூப்பிட்டு வந்த வச்சுக்கோ மச்சான். உங்கள் தங்கச்சி உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மா எல்லாம் வச்சுக்கோன்னு என்கிட்ட வராது. அங்கே ஏன் அப்படி பேசுகிறீங்க? நான் வேணா திரும்பி போயிட்டா? போனால் மட்டும் முடிஞ்சிருமாடி? இல்லை முடிஞ்சிருமா? இல்லை, நான் கிளம்புறேன் ஜேகேண்ணா. இப்போ இதுக்கு என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு நான் கிளம்புறேன். ஓ, ஒரு அடி நீ அவன் சொன்னானே நீ போயிடுவேன்ன. அப்போ என் பேச்சுக்கு என்னடி? என்ன ஹேர் டேஷ் இருக்குது? ஓ, இப்போ டேஷாக கூட என் வேர்டை மதிக்கலன்ன, அப்படி தானே? அவங்களோட அம்மா வராங்க. தம்பி, இல்லை நாங்கள் போயிடுறோம். இல்லை தம்பி, நாங்கள் போயிடுறோம். அங்கே திரும்ப போயிடுறோன்னு அப்போவே பார்க்குறோம் அவங்க அம்மாவை. ஓ, எங்கள் அம்மா அடி? எங்கள் அம்மா. இது யார் வயன்?
இவங்க தாம்மா சாய்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுனாங்க. அப்போவே மனசுக்குள்ளேயே என்ன லூசு மயிரா இருப்பா போல், காப்பாற்றுனா கடத்திட்டு வந்து அந்த கொடுமை பண்ணி வச்சுருக்கேன், காப்பாற்றுனுங்கிறா. ஜேகே வந்துட்டியாப்பா, வந்துட்டியா? அம்மா வந்துட்டம்மா, வந்துட்டேன். என்ன என்ன வி என்ன யாரோ மாதிரி அவனை வாசல் நிறுத்தி வச்சு பேசிகிட்டு இருக்க? நீ உள்ளவா ஜேகே, நீ உள்ளவா. ஓ போங்க போங்க ஜேகே, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, இல்லை போங்க. என்ன இல்லை போங்க. என்னம்மா வயன், என்ன என்ன ஜேகே திருப்பி கூப்பிட்டு வந்துட்டேன்? அம்மா அது ஒரு கதை, நான் சொல்கிறேன். என்ன அம்மா நான் என்ன கேட்டாலும் நீங்கள் செய்வீங்களா? நீ சொல்லு ஜேகே, நீ சொல்லு. அம்மா செய்கிறேன். என்ன அம்மா செய்கிறேன். அம்மா இவங்க 2 பேர்த்துக்கும் நம்ம பேலஸ்லேயே ஒரு ஒர்க் எனக்காகம்மா, எனக்காக. அம்மா அதான் கேட்குறான்ல, தூக்கி கொடுத்துருங்க. என்ன தூக்கி கொடுத்துருங்கம்மா. இப்போவே எதிர்த்து பேசுகிறான்ன, நீங்கள் தூக்கி கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. ஜேகே நான் எதுக்கு, என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு நான் போயிடுறேன். ஏய் இருடி, நீ வேற சும்மா போயிடுறேன்னு நசையாட்டம் இரு. என்ன இரு. ஓ அவங்க தொங்கச்சிட்ட பேசுகிறீங்க, அவங்க தொங்கச்சிட்ட பேசுங்க ஜேகே, நீங்கள் பேசுங்க. மச்சான் லூசு மயிறு மாதிரி பண்ணாத. என்ன பண்ணாத. ஓ நான் லூசு மயிரா தர்றேன்ல, நான் லூசு மயிரா அப்படின்ட்டு வீ போயிடுறான். வந்துட்டா. எவ்வளோ நாள் நிம்மதியை கெடுத்தா, கண்ணுக்குள்ளே வந்து நின்னா, இப்போ வீட்டுக்கே வந்துட்டா. அதில் கண்ணு முன்னாடி இருப்பா. எத்தனை நாள் நிம்மதி போக போதோ. அதில் நினைக்காம இருக்க முடியல. நினச்சேன் அந்த நல்லா இருக்கும்னு. கடவுளுக்கு என்ன நான் பேசினது கேட்டுருச்சா என்ன, மயிராட்டம் வந்து நிற்கிறா அப்படின்னு வீ நினைக்கிறான். சரிடி இரு, என்ன இரு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் தொந்தரவாக இருந்தேன்னு வச்சுக்கோ, செவிலே கொடுப்பேன். காது மேலே கொடுப்பேன், காது மேலேயே. ஜேகேண்ணா என்னால் அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை எதுக்கு? வேண்டாம் ஜேகேண்ணா, நான் இப்போதைக்கு போகிறேன். நம்ம அப்புறமா பேசிக்கலாம். என்ன நம்ம அப்புறமா பேசலாம். ஏய் நீ வாடி அப்படின்ட்டு ஜேகே உள்ளே கூப்பிடுறான். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த பேலஸ்லேயே ஒரு ஒர்க் போட்டு கொடுத்துருப்பான். ஓ என்ன பேச மாட்டிங்களோ? மச்சான் பேச மாட்டியா என்ன? பேச மாட்டேன். ஜேகே நீங்கள் தான் அண்ணன் போஸ்டிக்கு வந்துட்டீங்களே, போங்க போய் அவங்க கூடயே பேசுங்க. எதுக்கு நாங்கள்லாம் எதுக்கு பேசுங்க, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது தான், நீ வந்ததும் முடிக்கலான் இருந்தேன். தனியாக தான் முடிக்கணும் போல், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க ஜேகே சார், நீங்கள் போங்க. அப்போ ஜேகே வர்றான். மச்சான் இப்போ என்ன உனக்கு? சும்மா நசையாட்டம். நீ என்ன வேணும் இப்போ உனக்கு? இல்லை அவருக்குனாலும் உனக்கு என்ன பிரச்சனை இப்போது? இல்லை மச்சான் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன், சொல்ல என்ன பிரச்சனை இப்போது? ஒரு பிரச்சனையும் இல்லைடா, ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் அப்பாங்காரன் வந்துட்டு போகிறான் அவள் கண்ணை பார்க்கும்போது, அதான் அப்பா பார்த்தா அப்போ தெரிஞ்சிச்சுல வி. அப்புறம் என்ன? அப்போ அந்த கண்ணை பார்க்கும்போது நீ சந்தோஷம்தான் படணும். எதுக்கு? எதுக்கு? ஓ இப்படி சொல்வீங்கள்ல, எனக்கு தெரியும். நீ போ. என்ன சரி சாராக வந்து பேசுவீங்கள்ல, அது வர பார்த்துரும் வருவீங்கள்ல மச்சான் ஜேகே பிச்சு அப்படின்னு வருவீங்கள்ல, பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு ஜேகே போயிடுறான். ஒன் ஜேகேண்ணா சொல்லுங்க என்னண்ணா? அப்போ ஒயன்கிட்ட ஜேகே தயாங்கே பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். பர்சனல் மேடாரு. அசிஸ்டண்ட்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ மெய்டாரு. நீ மெய்டாரு. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஃபுட்டு அதெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு, நீ பார்த்துக்கோ. அண்ணா இப்போ எதுக்கு அவருக்கு என்ன மெய்டாக போடுறீங்க? அவருக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்கலல்ல, அப்புறம் எப்படின்னா? அவன் அப்படி தான் சொல்லுவானே. நீ இரு, அம்மாவுக்கு நான் வேறு ஒர்க் கொடுத்துக்கிறேன். அம்மா நல்லா சமைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு குக்கிங் சைடு ஒர்க் கொடுத்துக்கிறேன். என்ன நீ இருந்துரு, அவன்கிட்ட சொல்லிடுறேன். ஓவராக பண்ணுறான்ல, நீ இருந்துரு. நீ இருந்துரு. அவங்க அண்ணன் பார்க்கும் போதாண்டி அவன் சந்தோஷமாக இருப்பான். நீ இருந்துரு.
அண்ணா மறுக்காத வயன், இருந்துரு. இருந்துரு. சரிண்ணா, சரி. நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன். நான் இருக்கேன். மேட்க்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும்டி. போட்டுக்கோ, என்ன போட்டுக்கோ. அவங்க அம்மாவுக்கும் சேர்த்தே நீ ஏன் பார்த்துரு அப்படின்னு ஜேகே போயிடுறான். ஸோ அங்கே ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ரூம் இருக்கும். அங்கே நீங்களும் உங்கள் அம்மாவும் போகிறீங்க. அப்போ அங்கேயே எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவங்க அம்மா செம்மையாக சமைப்பாங்க. உள்ளே வரலாமா? யாருப்பா? யார் நீங்கள்? யாருப்பா? இல்லை எனக்கு கண்ணு தரலே, ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தர்றீங்களே, யார் நீங்கள்? அஞ்சைக்கு ஓவர் மயிராக பண்ணாத, உள்ளே வரலாமான்னு கேட்டேன். கொஞ்சம் பேசணும். ஓ வாங்க. என்ன புதுசாக பெர்மிஷன்லாம்? வாங்க தயா, உள்ளே வாங்க. மச்சான் ட்ரக்கு. சொல்லுங்கள் ட்ரக் இது வேணுமா? கொண்டு வரட்டா? மச்சான் மயிராட்டம் பண்ணாத, முக்கியமான விஷயம், ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறேன் இல்லை கிளம்பிட்டே இருக்கவா? நீங்கள் பேசுங்க தாயாங், நீங்கள் பேசுங்க. என்னைக்கு உங்களை நான் பேச விடாமாக்கியிருக்கேன்? நீங்கள் தானே நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்க மாட்டீங்க ஸ்டார்டிங்லேருந்து. அப்பா விஷயமா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். மச்சான் காண்டுமே ராக்காத, பேசவா இல்லை நான் போயிட்டே இருக்கவா? நான் போகிறேன், நீ இருந்துக்கோ. மயிரே வா சொல்லு. மச்சான் கொஞ்சம் கேஷ் வரும், ட்ரக்கை கை மாற்றணும். என்ன அவன் நம்மளை விட பெரிய மாஃபியா. அவன்கிட்டேருந்து எப்படியாவது அடிச்சுட்டு இன்னொருத்தவனுக்கு கை மாற்றணும். ஃபாரின் பார்ட்டி, ரொம்ப முக்கியமானது. பில்லியன்ஸ் கணக்கில் டாலர்ஸ் வரும். அது வேணும் மச்சான். அது வேணும் அப்படின்னு தாயாங்க சொல்கிறான். பிச்சா பயப்படுற என்ன? பெரிய ப்ராஜெக்டு உசுறு போயிடும், மயிராச்சு நீ ஒன்றும் போயிடுவானா எப்படின்னு பயப்படுறியா என்ன? தான் நீ இருக்காரு, எனக்கு என்னடா பயம்? என்ன பயம்? ஒரு பயமயிரும் இல்லை, சரியா? ஒரு பயமயிரும் இல்லை. ஓ அப்படி, சரி வா அப்படின்னு 2 பேரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு அவங்க அம்மா அவங்களோட பெஸ்ட்டு அவங்களோட குக்கிங்கில் காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மெயின்டெஸ் போடுறீங்க. அது உங்களுக்கு அவ்வளோ அழகாக குட்டியாக செக்ஸியாக இருக்குது அந்த ட்ரெஸ். ஐயோ வயன், என்ன ட்ரெஸ் இது? குட்டியாக க்யூட்டாகவும் இருக்குது, செக்ஸியாகவும் இருக்குது. அப்போ அவங்க அம்மா அவங்கள கூப்பிடுறாங்க. வயன், அம்மா இதோ வர்றேம்மா அப்படின்ட்டு போகிறீங்க. அவங்க டீ மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தர்றாங்க உங்களுக்கு. போ, நீயும் குடிச்சிட்டு தாயாங்கும் அவங்க அம்மாக்கும் அண்ட் ஜேகேக்கு கொடுத்துரு. என்ன கொடுத்துரு? அம்மா நீ குடிச்சியா? நீ குடிமா, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ ஹெல்த்தாக பாரு, என்ன சாப்பிடு. இப்போ எனக்கு அதாம்மா வேணும் அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு, ஸோ நீங்களும் ஜேகேக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. அண்ணா ரூமில் இல்லையே. அப்போது தாயாங் ரூமில் போய் பார்க்கலாம். அண்ணா, ஓ ஹயன் ஆடி வா. அப்போவே உங்களை பார்க்குறான். என்னடா ட்ரெஸ் இது, நல்லா பொம்மை குட்டி மாதிரி இருக்கா? ஐயோ வா வைனே வா. அண்ணா டீ மேக் பண்ணி தந்தாங்க, எடுத்துகிட்டு வந்தேன். ஓ வைடி, ஃபஸ்ட்டு போ. என்ன தாயாங்க்கு? அண்ணா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா. ஓ மச்சான் தெரியாதாம்ல? டேய் நீ சும்மாடுறா, எதுக்குடா அவகிட்டே வம்புக்கு போகிற? நீ சும்மா என்ன? சரி இப்போ என் நீ போ, அவனுக்கும் எடுத்துகிட்டு வா. என்ன அவனுக்கும் எடுத்துகிட்டு வா. இதோ போகிறேன் அப்போ நீங்கள் போகிறீங்க. சரி ஓகே, தாயாங்கோட அம்மாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தாயாங்க்கு போகலாம், தாயாங்கிட்ட போகலாம் அப்படின்னு உங்கள் அம்மா ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா அவங்க அம்மா உட்காந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் வயன் வயன் வா. மேம் டீ எடுத்துகிட்டு வந்தேன். குடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு சிப் எடுத்து தான் குடிக்கிறாங்க. வயன் எனக்கு சூடாக பிடிக்காது வயன், எனக்கு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும்.
சாரிம்மா, சாரி சாரி அப்படின்னு வாட்டர் எடுத்து அவங்க வாயிலெல்லாம் வைக்கிறீங்க. ஆ ஐம் பெட்டர் நவ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ புதுசுல அதான். நான் புதுசு தான். நான் இனிமேல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ திரும்பி பார்த்தா அவங்கள முறைச்சிட்டே நிற்கிறான். போச்சு இவர் ஏன் போச்சு. சும்மாவே அவர் அம்மானா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். போச்சு வயன், போச்சு. எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ தெரில அப்படின்ட்டு பயந்துட்டே போகிறீங்க கிச்சனுக்குள்ளே. ஸோ அகெயின் அவனோட ரூமுக்கு போயிடுறான் ஜேகே கூட. நீங்கள் வீக்கு டீ எடுத்துகிட்டு வர்றீங்க. தயாங் சார் ஆடி இல்லவா, டீ எடுத்துகிட்டு வந்த வைடி வை அப்படி நீங்கள் வைக்கிறீங்க. டக்குன்னு அவங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு இங்கே வாடி அப்படின்னு அவன் லேப்பில் ஃபஸ்ட்டு உட்கார வைக்கிறான். ஓ தெரியாதாடி? அம்மாவுக்கு ஹாட்டாக கொடுத்தா அவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? சாரி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி உங்கள் கையை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். உங்களுக்கு அந்த இடத்துல பயங்கரமாக செவந்துருது பிங்கிஷா. நான் இன்னுமே நான் கரெக்டாக கொடுக்குறேன். மச்சான் விட்றா, இப்போ தானே புதுசாக வந்திருக்கா. இல்லை மச்சான் எனக்கு ஒன்று புரியல. இல்லை உனக்கு எப்போல இருந்து இந்த சாஃப்ட் கார்னர் மயிரெலாம் வந்துச்சு? சொல்லு மச்சான், சொல்லு. எப்போல இருந்து வந்துச்சு உனக்கு? மச்சான் தாயாங், அவ கண்ணை பாரு மச்சான், நீ கண்ணை பாரு. தான் எனக்கு அவசியம் மயிர் இல்லைடா, எனக்கு அவசியம் மயிர் இல்லை. தாயாங் சார் சாரி, இனிமேல் கரெக்டாக கொடுத்துட்றேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கும், அம்மாவுக்கு எப்படி பிடிக்கும், ஜேகே அண்ணாவுக்கு. ஓ அண்ணா ஆயிட்டீங்களோ ஜேகே நீங்கள்? அண்ணா மச்சான், இப்போ அவளை விட்றியா? நான் எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன் மச்சான். நீ அவளை விட்டு என்ன மச்சான், 2 பேரும் சேர்ந்து போயிருங்க. இல்லை எனக்கு புரியல. அவங்க 2 பேர்த்துக்கு என்ன மச்சான் ஓடுது? மச்சான் அசிங்கமயிராக பேசாது என்ன ஹெடு. இல்லை மச்சான், எவ்வளோ நாள் 2 பேர்த்துக்கு இடையில ஒரு சண்டை வந்திருக்குமா என்ன? சொல்லு மச்சான். இவன் என்னைக்கு வந்தாலோ அதுலேருந்து உனக்கு எனக்கும் முட்டிட்டு தான் நிற்குது. முட்டிட்டு தயம் அப்படின்னு தயங்கூட கையை எடுத்து விட்டு நீங்கள் எழுந்துறீங்க. சாரி சார், நான் இனிமேல் அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், எல்லாத்துக்கும் எப்படி பிடிக்கும்னு நான் அந்த மாதிரியே கொண்டு வந்து தந்துடுறேன். நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியர்ஸோட போகிறீங்க. மச்சான் நான் அப்புறம் பேசுகிறேன். மச்சான் நீ ஒன்றும் போவேண்ணா. நான் போகிறேன். நீ அப்படியே இரு. என்ன உங்கள் அப்பா எப்படி போனான்னு தெரிஞ்சக்கப்புறமும் எப்படியே இருப்பேன். பார்த்து மச்சான், நல்லதுக்கு இல்லை தான். நீ சொல்லாத என்ன எனக்கு தெரியும். காண்டு மாதிரி ஆக்காமல் கிளம்பு. கிளம்புறேன் மச்சான், கிளம்புறேன். 2 நாள் வரமாட்டேன், இருந்துக்கோ. எப்படியா இருந்துக்கோ. ஓ 2 நாள் எங்கே போகிறீங்க? ஆமாம், இரட்டம் போய் பிச்சை எடுக்க போகிறீங்க. ஓ இல்லைன்னா நான் பிச்சை எடுப்பேனா? பரவாயில்ல, பிச்சையாச்சும் எடுத்து நான் பொழிச்சுக்கிறேன். பிச்சை எடுத்தாச்சும் நான் பொழிச்சுக்கிறேன் அப்படின்னு ஜேகே போயிடுறான். போயிட்டான் பிச்சை. போயிட்டான். போடா போ போயிட்டீங்கள்ல, போயிடுங்க எல்லோரும் இப்படியே போங்க. அவள் பின்னாடியே போ. தாவலுக்கு போயிருக்கு அப்படின்னு எழுந்து வர்றான். இந்த சைடு நீங்கள், அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்து உங்கள் அம்மாவுக்கு ஆனியன் கட் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் கண்ணெல்லாம் டியர்ஸ் வருது பிகாஸ் ஆஃப் தி ஆனியன். ஃபயன் நீ போ, அம்மா பார்த்துக்கிறேன், நீ போ என்ன. அப்போ வந்து பார்க்குறான். நீங்கள் அங்கே கண்ணு கசக்கிட்டு நிற்கிறீங்க. அவளுக்கு சொன்னால் புரியாது. ஃபயன் தாயாங் சார் சொல்லுங்கள் தாயாங் சார். இங்கே வா, ஒரு நிமிஷம் இங்கே வா
அப்படின்னு கூப்பிடுறான். நீங்களும் போகிறீங்க. அப்படியும் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் வாலை லாக் பண்ணி நிற்கிறான். அவனுக்கு சொன்னால் புரியாதுல்லடி. அவனுக்கு சொன்னால் புரியாது. சொன்னால் புரியாது. என்ன புரியாது. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? எதை பற்றி பேசுகிறீங்கன்னே எனக்கு தெரியல. என்ன பேசுகிறீங்க? ஓ, தான் அந்த கண்ணு இருக்குல்ல, அது பத்திரம்டி. அதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு மயிராச்சுன்னு அப்புறம் புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். புதைச்சி விட்டு போயிட்டே இருப்பேன். என்னாடி வலிக்குதா என்ன? வலிக்குதா? தயாங்க சார், ஒரு நாள் என்ன ராணி மாதிரி நடத்துறீங்க, அடுத்த நாள் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறீங்க. நீங்கள் எப்படி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ தெரிஞ்சுக்க வேணாண்டி. நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கவே வேண்டாம். நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். கஷ்டப்படுத்துகிறனாடி? கஷ்டப்படுத்துகிறனா? இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எல்லாரும் தானே என்னை கஷ்டப்படுத்துறீங்க. எல்லாரும் கஷ்டப்படுத்துறீங்க. ஓ, படுத்துவேண்டி. அப்படி தான் படுத்துவேன்னா படுத்துவேன். அந்த கண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, புதைச்சிருவேன். அகைன் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காத. செஞ்சிருவேன்டி அப்படின்னு தாயாங்க போயிடுறான். இவரை நான் எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? ஒரு சில நேரம் நல்லா பேசுகிறாரு, அடுத்த நிமிஷமே என்ன ஹர்ட் பண்ணுறாரு. இவரை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜேகே அண்ணா அவர் இப்போ எங்கே அப்படின்னு ஃபர்ஸ்ட்டாக அவங்கள ஒரு பேலஸில் பார்பி டால் மாதிரி கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணி நிப்பாட்டியிருப்பாங்கல்ல, அங்கே போகிறீங்க. ஸோ ஜேகே அங்கே தான் இருக்கான். அண்ணா வயன், நீ எதுக்கு இங்கே வந்த? அண்ணா இல்லை, நான் என்னால் தானேண்ணா. என்னால் தானே. என்னாடி உன்னால்? என்ன உன்னால் சொல்றீ? அண்ணா என்னால் தானேண்ணா. அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை. சண்டேனே வண்டி சொன்னான். அவங்ககிட்ட சொன்னான் அவன் சண்டைன்னு. சொன்னானாடி? இல்லைண்ணா, எனக்கு தெரியுது. ஓ இல்லைடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனை கஷ்டப்படுத்திருக்கான்ல ஃபர்ஸ்ட்டு. ஒரு அப்பாவே கஷ்டப்படுத்திட்டோம். அண்ணா இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? வேண்டாம், அதெல்லாம் இருக்கட்டும். வேண்டாண்ணா, அதெல்லாம் நான் ஒரு பேடான ஒரு ட்ரீமாக நினச்சிக்கிறேன். அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு வந்த? ஆனால் லஞ்சு சாப்பிட்ணும்ல. நான் உங்களுக்கு வேண்டாம், இங்கே எடுத்துகிட்டு வரட்டுமா? இங்கே எடுத்துகிட்டு வரட்டுமா? ஓ, அங்கேருந்து கையில் ஏந்திட்டே வருவியாடி? ஏந்திட்டே வருவியா? அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா, நீங்கள் வாங்க. நான் வர்றேன்டி, நீ போ. என்ன நீ போ, நான் வர்றேன். இல்லைண்ணா, அங்கே இருக்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஓ அப்படியாடி? இருப்பேன். என்ன? ஆனால் நீ ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோ, தோலை உரிச்சிருவேன். என்னடி கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது? ஆனியன் கட் பண்ணண்ணா. ஆனியன்? ஓ ஆனியனு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை போக சொல்லிடுறான். நீங்கள் வர்றதை பார்த்துட்டு தயாங் பயங்கரமாக உங்களை முறைக்கிறான்.